Excuse me. Yes. நான் அக்கவுண்டன்ட் இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். உங்க ரெஸ்யூம் கொடுங்க. இந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. வாங்க சார். ஹலோ சக்தி. Hello. Hi, I'm Lashmi. Okay. Excuse me, I'm Shiva here. MD ரூம்ல தான் இருக்காரு. நீங்க போய் பாருங்க. Thank you. Hi, sir. Hi, Shiva. Welcome. Please sit down. Thank you. How are you, sir? How was the day? Oh, fine. That's nice. இதான் சார் என் ப்ராஜெக்ட். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம அக்ரிமெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே சார். பிரியா ஜோசப். Yes. நீங்க உள்ள போங்க. Okay. செந்தில் நீங்க போங்க. Perfect. Immediate proceed பண்ணலாம். தேங்க்யூ சார். Shiva, but one condition. சொல்லுங்க சார். Profitல எனக்கு 40% ஷேர் கொடுக்கணும். லக்ஷ்மி பிரபாகர். Yes. நீங்க உள்ள போங்க. Okay. சார், நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் எப்படி ரீபே பண்ண போறேங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க திடீர்னு ப்ராஃபிட் ஷேர்னு சொன்னீங்கன்னா எப்படி சார்? Yes, you are right. பட் நீங்க சொல்ற டயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணா எங்களுக்கு பெருசா எந்த ப்ராஃபிட்டும் கிடைக்காது. அதனால தான் இந்த 40% ஷேர். சார், சாரி சார், சான்ஸே இல்லை. ஒன்ஸ் நம்ம பேசுனதை நீங்க இப்படி மாத்தி பேசுனீங்கன்னா அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பிசினஸ்ல விட்டு கொடுத்து தான் போகணும். இப்படி கராரெல்லாம் பேசக்கூடாது. சாரி சார். சிவா, நல்லா யோசிச்சு பேசுங்க. இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேற யாரும் பண்ணவும் மாட்டாங்க. அது என்னோட ப்ராப்ளம். அதை நான் பாத்துக்கிறேன். எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் அப்பாயின்மெண்ட் சார். ஆல் ரைட். சக்தி நீங்க உள்ள போங்க. ஓகே. ஓகேவா? All the best. Bye. என்னாச்சு பாஸ்? என்ன கிறுக்க நினைச்சிட்டு இருக்கான் அந்த ஆளு. இப்ப இன்வெஸ்ட் பண்றாங்கறதுக்காக 40% ஷேர் கேக்குறாயா? இவனுக்கு 40% கொடுத்துட்டா நம்ம என்ன தெருவுல போய் பிச்சை எடுக்கிறதா? பாஸ் டென்ஷன் ஆகாதீங்க பாஸ். இவனை விட்டா நமக்கு 1000 பேர் கிடைப்பாங்க. வாயா.
ஏய் விடு. விடு விடு. ஏய் கையெடு. பாஸ் இருங்க பாஸ், நான் எடுத்து விடுறேன். ம் விடுங்க. சாரிம்மா. இங்க யாருமா சக்தி? நீங்க இன்னும் உள்ள போகலையா? ஏய், இந்த நினைப்பு இதோட நிறுத்திக்கோ. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு சாவடிச்சிட வேண்டாம் உன்னை. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த மாதிரி நடந்துப்ப. நான் டென்ஷன் ஆன உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் பாத்துக்கோ. சாவடிச்சிருவேன். அக்கா 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 சக்தி அக்கா சக்தி. ஐயோ என்ன சாரி. என்னாச்சுக்கா? பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. வா ஹாஸ்பிடல் போலாம். ஏய் ஐயோ ரொம்ப முத்திருச்சு போல இருக்கே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சக்தி என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அந்த கோட்டு போட்ட கோட்டா இருக்கான்ல, கோட்டு போட்ட கோட்டானா? அதான் அந்த சிவா ராஸ்கல். ஆமா. அவன் என் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டான். ஐயோ என்னடி சொல்ற? Dress கிழிச்சிட்டானா? எப்படி? ஐயோ சக்தி, நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. நான் இன்னைக்கு இன்டர்வியூ போயிருந்தேன்ல, ஆமா, அங்க அந்த கோட்டாலும் வந்திருந்தான். அது எனக்கு தெரியாது. என்ன கூப்பிடுற டைம்ல நான் எந்திரிச்சு எம்டி ரூமுக்கு போறேன். கரெக்டா என் எதிரில வந்து என் மேல மோதிட்டான் அந்த கோட்டா. என்னவோ என் ஷால் அவன் பட்டன்ல மாட்டிக்கிச்சு. என்ன பார்த்த கோவத்துல ஷாலை பிடிச்சு வேகமா இழுத்தானா, ஷால்ல சேஃப்டி பின் மாட்டுற இடம் அப்படியே கிழிஞ்சு வந்துருச்சு. அந்த கோட்டை அதை கண்டுக்க கூட இல்ல. ஒரு சாரி கூட சொல்லாம அவன் பாட்டுக்கு ஷாலைய மூஞ்சில வீசிட்டு போயிட்டே இருந்தான். அவனை சும்மாவா விட்ட? அந்த இடத்துல வச்சு நான் வேற என்ன செய்ய முடியும்? எல்லாரும் என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா? அந்த மூட் அவுட்லயே நான் உள்ள போனேன்னா எல்லாம் எனக்கு தெரிஞ்ச கேள்வியா தான் கேட்டாங்க. ஆனா நான் இருந்த டென்ஷன்ல என்னால எந்த பதிலும் சொல்ல முடியல. அப்போ இன்டர்வியூ புட்டுக்குச்சா? இப்ப எனக்கு அது கூட பெருசா தெரியல. ஆனா அவனை சும்மா விட்டோம் தான் எனக்கு ஆத்திரமா வருது. மனுஷனா அவன்லாம். அன்னைக்கு அவன் மேல அரிசி மாவு போட்டதுக்கு பதிலா நல்லா மிளகா பொடியை கொட்டி விட்டுருக்கணும். இருக்கட்டும், இன்னொரு தடவை நம்ம கிட்ட சிக்காமலா போயிடுவான். அப்படி மட்டும் என் கையில அவன் சிக்னா செத்தான். ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? என்னமோ அவர் மேல மட்டும்தான் தப்பு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. உன் மேலயும் தப்பு இருக்குல்ல. நீயும் கொஞ்சம் பார்த்து போயிருக்கலாம்ல. அக்கா, ஆக்சிடென்ட்ன்றது தெரியாம நடக்கிறது தான். தெரியாம 2 பேரும் மோதிக்கிட்டோம். அதுல நான் அவனை தப்பே சொல்லல. ஆனா என் ஷாலை பிடிச்சு இழுத்து கிழிச்சான் பாரு, அது அவன் பணக்கார திமிரு. ஒரு பொண்ணுக்கு அந்த இடத்துல எவ்வளவு அவமானமா இருக்கும்னு யோசிக்காம அத பத்தி எந்த கவலையும் இல்லாம போனா பாத்தீங்களா? அது நம்மள மாதிரி ஆளுங்க மேல உள்ள இலக்காரம். எல்லா பணக்காரங்களுக்குமே இல்லாதவங்க தான் ரொம்ப கேவலமா தான் தெரியுது.
இங்க பாரு சக்தி, ஒரு ஆளை வச்சு எல்லா பணக்காரங்களையும் அப்படி சொல்லாத. எல்லாருமே அப்படிதான்க்கா. இருக்கிறவங்க கிட்ட பழகிறது ஒரு மாதிரியும் இல்லாதவங்க கிட்ட ட்ரீட் பண்றது இன்னொரு மாதிரியும் தான் இருக்காங்க. சக்தி, அதுலயும் நல்லவங்க இருக்காங்க சக்தி. அதெல்லாம் நடிப்பு. நம்மளால ஏதாவது வேலை ஆகணும்னா அவங்க நம்மள வச்சு ஏதாவது காரியம் சாதிக்கணுன்றதுக்காக அவங்க போடுற டிராமா. அதெல்லாம் வச்சு நம்பி ஏமாத்தறக்கூடாதுக்கா. அவங்க தேவையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரிஜினல் மூஞ்சியே காட்டுவாங்க. நேத்து வசதி வந்த ஐஸ்வர்யாவே இப்படி இருக்கானா, பரம்பரை பணக்காரங்களோட புத்தி எப்படி இருக்கும்? அவங்களெல்லாம் நம்பவே கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொரு தடவை மட்டும் அந்த கோட்டை என் கையில சிக்கட்டும், கதற விடுறேன் பாரு. சரி படுங்க. அக்கா எதுக்கும் கொஞ்சம் தள்ளி படு. ஏக ஆரதி தீபம் தர்ஷயாமி, சமஸ்த ரக்ஷாம் தாரயாமி. பிரசாதம் எடுத்துக்கோங்கோ. சீக்கிரமே குட் பாய் ஃப்ரெண்டு பிராப்தி ரஸ்து. ஏங்க டைலாக தப்பா சொல்லிட்டோமோ? மீனாட்சி ஏங்க நில்லுங்க. என்னாச்சுங்க? ஏன் இப்படி திடீர்னு அவாய்ட் பண்ற மாதிரி போறீங்க? என்னங்க? ப்ளீஸ் இப்படி கூடவே வராதீங்க. யாராவது தெரிஞ்சவங்க பாத்துட்டாங்கன்னா? ஏங்க இதையே சொல்லாதீங்க. யாரும் பார்க்க கூடாதுன்னு சிங்காரவேலன் கமல் சார் கெட்டப்ல வந்திருக்கேன். அப்படியே யாரும் பார்த்தா என்ன? எங்க ரிலேஷன் சொல்லுங்க. ஓ, இந்த கெட்டப்ல ரிலேஷன் சொல்ல முடியாதுல்ல? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒத்து வராது. உங்களுக்கும் எங்களுக்கும் சரி வராது. புரியலங்க. நீங்க பணக்காரங்க, நாங்க இல்லாதவங்க. அதுக்கு சொன்னா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கவா? ஏங்க எங்க நில்லுங்க. நான் சொல்றது கேட்டு போங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை பார்க்க வந்ததுனால நான் என்னமோ உங்களை லவ் பண்றேன்னு சொல்ல வந்த மாதிரியும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற மாதிரியும் நீங்களா தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தா அதெல்லாம் கம்ப்ளீட்டா அழிச்சிருங்க. கண்டிப்பா அந்த மாதிரி எண்ணெல்லாம் எனக்கு கிடையாதுங்க. ஏதோ உங்களை கல்யாணத்துல பார்த்தேன். சிட்டில இல்லாத மாதிரி அடக்கமா அழகா இருந்தீங்க. ஃபேஸ்புக்ல எல்லாம் போற போக்குல ஏதாவது பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போட்டு போவோம்ல, அந்த மாதிரி தாங்க நீங்களும். 4 நாள் பார்த்தோமா, பேசி சிரிச்சோமா, டைம் பாஸ் பண்ணோமான்னு அப்படியே போய்கிட்டே இருக்க போறோம். அப்புறம் நான் உங்களுக்கும் நீங்க எனக்கும் ஜஸ்ட் ஒரு பாசிங் கிளவுட் தாங்க, அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்காம நான் என்னமோ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கிட்டு உங்க கூடவே லைஃப் ஃபுல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. குட் பை. ஏங்க உங்க கண்ணு ஏதோ கலங்கின மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. பொய் சொல்லாதீங்க. நான் உங்களை தாங்க லவ் பண்றேன். உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க. லைஃப் ஃபுல்லா உங்க கையை பிடிச்சிக்கிட்டு உங்க கூடவே வாழணும்னு ஆசைப்படுறேங்க. உங்க மனசு
மனசுலயும் இதான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல இல்ல இல்லைன்னா சொல்லிடாதீங்க. உங்க கண்ணீரே இப்போ காட்டி கொடுத்துருச்சு. இங்க பாருங்க, இந்த இருக்கிறவங்க இல்லாதவங்க, பணக்காரங்க ஏழை, இந்த பாகுபாடெல்லாம் வச்சு நம்மளை பிரிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதெல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாதுங்க. நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க தான் என் லைஃப். இதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. யாராலையும் தடுக்க முடியாதா? நீங்க எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மாமா. எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவேன். என்னால முடியாததுன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நீங்க எனக்கு தான் மாமா. அதத்தான் யாராலையும் தடுக்க முடியாது. இந்த தெருதான். அந்த கோட்டு போட்டு கோட்டான் வீடு இங்க தானே இருக்கு. அவனுக்கு நல்ல நேரமா இருந்தா என் கண்ணில் அவன் படக்கூடாது. பட்டா அவ்வளோதான் இன்னைக்கு. யோ நீயா? ஏன் எங்கேயே பார்த்துட்டு இருக்க? என்ன தனியா பேசிட்டு இருக்காளே, பைத்தியம் பிடிச்சிச்சோ நினைச்சியா? அப்புறம் என்ன போ. அதுலமா என் சம்பந்தப்பட்ட பொண்ணு ஒண்ணு உங்ககிட்ட ரொம்ப நாளா இருக்கு. அதை குட்டுட்டுனா நான் போய்கிட்டே இருப்பேன். உனக்கு சம்பந்தப்பட்டதா? என்னது அது? அடிங்க, இன்னும் நீ அதே நினைப்போட இருக்கியா? அவன உன்னை இன்னைக்கு தொலைஞ்சி நீ ஓடி போயிடு. இந்த பயம் இருக்கட்டும். என்னைக்கு இந்த வண்டி என்கிட்ட வந்துதான் ஆகணும். மாவனை இன்னொரு வாட்டி என் கண்ணுல பட்ட பழைய தகரத்தை நசுக்கிற மாதிரி உன்னை நசுக்கிடுவேன். ஓடி போயிடு. இவன்லாம் எதுக்கு அடிக்கடி என் கண்ணுல படுறானோ? டோர் நம்பர் 24 இங்க தானே சொன்னாங்க. இது அந்த கோட்டாம் வீடாச்சே. டோர் நம்பர் 24னா இதுதான். இவங்க வீட்ல இருந்து யார் ஆர்டர் பண்ணிருப்பா? ச்சே, எவன் மூஞ்சில முழிக்க கூடாதோ அவன் வீட்டுக்கே டெலிவரி பண்ண வந்திருக்கேன். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, காய் நீட்டி காசு வாங்கியாச்சு. தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்கு. யார் வீடா இருந்தா நமக்கு என்ன? டெலிவரி பண்ண வேண்டியது நம்ம கடமை. பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏய், வெக்கமே இல்லையா உனக்கு? எப்ப பாரு என் கண்ணு முன்னாடியே வந்து நின்னுட்டு இருக்க. வெளில போமல. ஆமா, இந்த கோட்டை மூஞ்சிய பார்க்க அப்படியே ஆசைப்பட்டு வெக்கம் இல்லாம வந்து நிக்கிறோம். மூஞ்சியா பாரு. ஏய், ஒழுங்கா பார்த்து பேசு. மரியாதை தெரியாத உனக்கு? மரியாதை ஒழுக்கத்தை பத்தி எல்லாம் நீ பேசாத. அந்த ஆபீஸ்ல வச்சு என் சுடிதாரை கிழிச்சிட்டு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்லாம அத்தனை பேருக்கு முன்னாடி நீ பாட்டு போயிட்டே இருந்தியே. அந்த இடத்துல நான் எவ்வளவு அவமானப்பட்டேன்னு தெரியுமா உனக்கு? ஒரு சாரி கேட்க தோணிச்சா உனக்கு? ஹலோ, நான் எதுக்கு உன்கிட்ட சாரி கேட்கணும்? நீ உன் ஷாலை ஒழுங்கா போட்டு வந்திருக்கணும். அப்படியே பறக்க விட்டு வந்தனா அப்படித்தான் ஆகும். இப்ப கூட நீ பண்ணது தப்புன்னு யோசிக்க தோணல. இப்படி பேசுற? என்ன ஜன்மம் நீ எல்லாம்? அடிச்சு தேவையில்லாம பேசிட்டு இருக்காத.
முத வாயை முட்டு வெள்ள கிளம்பு. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? மனுஷ ஜென்மமா இருந்தா பேசலாம், புரியும். இந்தா இத புடிச்சு தொலை, நான் போறேன். ஏச்சி, என்னது இது? கண்ட கர்மத்துல என்கிட்ட கொடுத்துட்டு இருக்க. கர்மமா? உன் வீட்ல உள்ளவங்க தான் ஆர்டர் பண்ணாங்க. புடி. என் வீட்ல இருந்து உன்கிட்ட ஆர்டர் பண்ணாங்களா? யார் பண்ணா? எனக்கு என்ன தெரியும்? அது உன் வீட்ல இருக்கவங்க கிட்ட கேளு. இந்த பெட்டியை பார்த்தாலே கன்றாவியா இருக்கு, வாந்தி வர மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளில கிளம்பிடு. ஆர்டர் வாங்கியாச்சு, காசும் வாங்கியாச்சு. இனிமேல் இது உன் ப்ராப்பர்ட்டி. திரும்ப எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. ஏய், இப்ப எதுக்கு இந்த கன்றாவியெல்லாம் என் கார் மேல வச்சிட்டு இருக்க? எவ்வளவு திமிர உனக்கு?